அடுத்து கேட்டிருக்காரு, தப்லீக் ஜமாத் மற்றும் தாலீம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தாலீம் படிக்கலாமா கூடாதா? ஜமாத் போகலாமா கூடாதா? விளக்கம் அளிக்கவும். இன்னொரு பக்கம் தாலீம் கிதாபுடைய ஆதரவாளர்கள், அதாவது ஜமாத்துல போகக்கூடிய சகோதரர்கள், இவங்களோட நிலைமை என்னடா, தாலீம் கிதாபா அதைத்தான் படிக்கணும், தர்ஜுமா படி உனக்கு விளங்காது. இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு தர்ஜுமா படிச்சா விளங்காதான், சஹீஹ் புகாரியோ சஹீஹ் முஸ்லிமோ தர்ஜுமா எடுத்து படிச்சா விளங்காதான், ஆனா தாலீம் தான் படிக்கணும் எந்த நேரத்திலையும். எந்த அளவுக்கு மிகப்பெரிய வேதனை இந்த வேதனை, இந்த தப்ப சொல்லித்தான் ஆகணும். எந்த அளவுக்கு மிகப்பெரிய வேதனைடா, தாலீம் கிதாபுண்டா அப்படியே உரு போட்டு உட்கார்ந்து கேட்பாங்க. அது 10 முறை கேட்டிருப்பாரு. சொல்லப்போனா அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி மனப்பாடமா சொல்லுவாங்க, அந்த மனப்பாடம் இருக்கும். அது அப்படியே உரு போட்டு உட்கார்ந்து கேட்பாங்க. குர்ஆன் தஃப்சீர் நடக்கட்டும், அதுல உட்கார மாட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கேவலம் இல்லையா இது? தாலீம் கிதாப் மட்டுமே படிச்சா போதும், காலம் பூரா அதையே படிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது பைத்தியக்காரத்தனம். இதுலயும் பெரிய வேதனை என்னன்னு சொன்னா, தப்லீக் தான் இஸ்லாம், இஸ்லாம் தான் தப்லீக். தப்லீக்ல போனா தான் நீங்க முஸ்லீம், இல்லன்னா நீ வழிகட்டவன் நினைக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதுக்கான முதல்ல துஆ செய்வோம். இந்த மாதிரி ஆளுகளுக்கு இல்ல, தாவத்துறை வேலைன்னா அதுதான், அதுல போனா மட்டும் தான் வெற்றி, இல்லன்னா வெற்றியே நினைக்குது பாருங்க. இது இதோட பெரிய பைத்தியக்காரத்தனம்.